Hi partner, partnership fundamentals, golden illustration number 2, that is charge against profit and appropriation of profit. Illustration: A and B are partners sharing profits equally. Note the point. Business is being carried from the property owned by A, Alusodai, on a yearly rent. Yearly rent 24,000. அப்போ இயர்லி ரெண்ட்னா தட் இஸ் சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட். P&L அக்கௌண்ட் போகக்கூடியது. A is to get a salary of 1,20,000 per annum. நான் ஃபுல் டைமாக பிஸ்னஸை பார்த்துக்கிடுவேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு 1,20,000 சேலரி டு மீ. தட் இஸ் அப்ரோப்ரியேஷன். இது எப்போ கொடுப்போம்? ப்ராஃபிட் இருந்தால் தான் கொடுப்போம், இல்லைனா கிடையாது. ரைட். B is to get commission 5% on net sales. இது சேல்ஸில் கொடுக்கக்கூடியது. இதுவும் ப்ராஃபிட்டில் இருந்தாத்தேன். சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சேல்ஸ் டூரிங் த இயர் 30 lakhs. அப்போ இதில் 5%. ப்ராஃபிட் ஃபார் த இயர் ended 31st March 5 lakhs. இதில் பாரு, பிஃபோர் ப்ரொவைடிங் ரெண்ட். ரெண்ட் இஸ் த சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட். இங்கே எழுதக்கூடியது. ஆனால் இந்த அக்கௌண்ட் நமக்கு கேட்கல, அப்போ அது போட வேண்டியது இல்லை. அப்போ என்ன செய்யணும்? நெட் ப்ராஃபிட் 5 lakhs, அதில் இந்த ரெண்ட்டை கழிச்சிரு. எவ்வளவு? இயர்லி ரெண்ட் 24,000. அதை கழித்து மீதி எங்கே கொண்டு வா? நெட் ப்ராஃபிட் 5 lakhs, 24,000 கழிச்சோம்னா 4,76,000. இது தேவையில்லை, அதனால அதை கழிச்சு எழுது. ரைட். அப்போ 4,76,000 ப்ராஃபிட் இருக்கு. இப்போ இதை அப்ரோப்ரியேஷன் டீட்டில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? சேலரி உண்டு, கமிஷன் உண்டு. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கிடையாது, அதை எழுத வேண்டியதில்லை. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடையாது. சேலரி, கமிஷன் இது மட்டும்தான் எழுதணும். அப்போ கமிஷன், கமிஷன் யாருக்கு? பி. சேலரி யாருக்கு? ஏ. தெளிவாக சொல்லியிருக்காங்க. சேலரி ஆஃப் 1,20,000 டு ஏ. ஏ சேலரி 1,20,000. கமிஷன் ஆஃப் பி 5% ஆன் சேல்ஸ் 30 lakhs. அப்போ 30 lakhsல 5%, 5/100. அப்போ ரைட் 1,50,000 கமிஷன். ரெண்டு தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பற்றி சொல்லலாம், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை பற்றி சொல்லலாம். அப்போ அதை பற்றி நீ ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, விட்டுரு. அதை எழுத வேண்டியதே இல்லை. அப்போ பேலன்ஸ் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு பாரு? 4,76,000. அதில் சேலரியும் கமிஷனும் 2,70,000. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 206. இந்த ப்ராஃபிட் தான் அவங்க ஷேர் பண்ணுறது. தெளிவாக சொல்லிட்டாங்க. ப்ராஃபிட் ஈக்குவலி. ஈக்குவலினா பிரச்சனை இல்லை. 206ல் ஈக்குவல் 103, 103. அப்போ டோட்டல் 4,76,000. தட்ஸ் ஆல். தட் இஸ் ஜெனரல் ரிசர்வ் பற்றி சொல்லலை. சொல்லியிருந்தா எழுதுவோம், இல்லைனா விட்டுரு. அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ பாரு. பெரும்பாலும் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் தான். நல்ல கேபிட்டல் அக்கௌண்ட் தான் படிப்போம்.
ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட் பர்டிகுலராக சொன்னாங்கன்னா நீ கரண்ட் அக்கௌண்ட் எழுதணும். ஓகே, அப்போ பார்த்துக்கோ, ஆன்சர் இவ்வளோதான். நெட் ப்ராஃபிட்லேருந்து 2 கழித்து ஆன்சரை கொண்டு வந்திருக்கிறோம். சேலரி கமிஷன் மட்டும் உண்டு, ப்ராஃபிட் இருக்கிறதுனால இது 2ஐயும் கொடுத்துட்றோம். அதுபோக பேலன்ஸ் ப்ராஃபிட்டை ஈக்குவலாக பிரிச்சிடுறோம். திஸ் இஸ் த ஆன்சர் டு பி கிவன். தட்ஸ் ஆல். ஓகே.